அவங்க அன்றாடம் ஏதோ ஒரு வேலையில செஞ்சு அங்க பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஜனதாதள் எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. எல்லாமே எங்க சந்திக்கிறாங்க? முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் வீட்டில் சந்திக்கிறாங்க. ஒட்டுமொத்தம் எல்லா கட்சியும் சேர்ந்து பிரதமர் மோடி அவர்களை நேரில் சந்திக்கிறாங்க. நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்க. ஆனா நம்ம இங்க என்ன பண்றோம்? அவங்க அரசியல் ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க டேம் கட்டுறதுக்கு. நம்ம இந்த எம்எல்ஏ இங்க இருந்து இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போறாங்களா? ராஜினாமா பண்ணி அங்க போவாங்களா? அங்க இடைத்தேர்தல் வந்தா என்ன ஆகும்? யார் அங்க போட்டியிடுவா? இங்க இருந்து இங்க தூக்குறது, அங்க இருந்து அங்க தூக்குறது, இங்க இருந்து தூக்குறது, 35 கோடி கேட்கறது, கைது பண்றது, இந்த கர்மாந்திர அரசியல் இங்க நடந்துட்டு இருக்குது. அங்க கர்நாடகாவில் மேகதாது டேம் கட்டுறதுக்கு அவ்வளோ துடிச்சுக்கிட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம மட்டும் தான் தொண்டை தண்ணி வத்தி வத்தி பேசிக்கிட்டு, ஐயா வாங்க ஐயா, நம்ம எல்லாம் மேகதாதுவை தடுத்து நிறுத்துவோம், காவிரியை காப்பாற்றுவோம். இது தமிழ்நாட்டின் முதன்மை பிரச்சனையா நான் கருதுகிறேன். இதுதான் தமிழ்நாட்டுடைய முதன்மை பிரச்சனை. கடந்த கால அனுபவத்தில் நான் சொல்றேன், கர்நாடகா நம்ம என்ன சொன்னாலும் கேட்கிற நிலையில இல்ல. தனக்கு ஒரு மாநில முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார். என்னன்னு? மேகதாது நாங்க குடிநீருக்காக நாங்க கட்டுறோம். கர்நாடகாவில் பெங்களூர் நகரத்துக்கு குடிநீர் திட்டத்திற்காக இந்த மேகதாது அணையை நாங்க கட்டுறோம். இவ்வளோ வருஷமா அதை பத்தி சொல்லல. ஆனா இன்னைக்கு சொல்றாரு குடிநீர். பெங்களூர் குடிநீர் உங்களுக்கு தேவை இன்னொரு 5 டிஎம்சி. அந்த 5 டிஎம்சி அது எதுக்கு நீங்க 70 டிஎம்சி டேம் கட்டுறீங்க? காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு 1991 இடைக்கால தீர்ப்பு. அதாவது 1990 காவிரி நடுவர் மன்றத்தை தொடங்கினாங்க, அமைச்சாங்க. 1991 இடைக்கால தீர்ப்பு 205 டிஎம்சி நமக்கு தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா கொடுக்கணும். இறுதி தீர்ப்பு 2007 வந்தது. அந்த இறுதி தீர்ப்புல 205 டிஎம்சி இருந்து குறைச்சி 192 டிஎம்சி குறைச்சிட்டாங்க. அதன் பிறகு 2013 தான் அந்த இறுதி தீர்ப்பை அது உறுதிப்படுத்தணும், கெசட் நோட்டிபிகேஷன் பண்ணோம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில். அதன் பிறகுதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. உடனே உச்சநீதிமன்றம் போனோம், 2 பேரும் போனோம். 2018 உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு கொடுத்தாங்க. அதன்படி 192 டிஎம்சி இருந்து 177.25 டிஎம்சி குறைச்சிட்டாங்க, மேலும் குறைச்சிட்டாங்க. நமக்கு அதுல 4.75 டிஎம்சி பெங்களூர் குடிநீருக்காக இதை நாங்கள் ஒதுக்கீடு செய்கிறோம் என்று உச்சநீதிமன்றம் சொல்றாங்க. அப்பவே பெங்களூர் குடிநீருக்கு ஒதுக்கீடு செஞ்சிட்டாங்க 2018. பாண்டிச்சேரிக்கு ஒரு 7 டிஎம்சி, ஒரு 5 டிஎம்சி அப்படியே எவாபரேட் ஆயிடும். இப்படி எல்லாம் கணக்கு போட்டு நம்மளத குறைச்சிட்டாங்க. நமக்கு தமிழ்நாடு வர்றது ஒரு 5 டிஎம்சி குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டைம் டேபிள் போட்டாங்க. ஒவ்வொரு மாதமும் ஷெட்யூல் இவ்வளோ, ஜனவரி மாதத்தில் 10 டிஎம்சி, பிப்ரவரி மாசத்துல 15 டிஎம்சி, மார்ச் மாசத்துல 12, இப்படி ஒவ்வொரு மாதமும் ஷெட்யூல் போட்டு 177.25 டிஎம்சி 12ஆல பிரிச்சுட்டாங்க. இந்த அடிப்படையில் கர்நாடகா நமக்கு தண்ணி கொடுக்கணும், மாசம் மாசம் ஷெட்யூல போட்டு கொடுத்தாங்க. ஆனால் இதுவரை ஒரு மாதம் கூட அவங்க சொன்னபடி நடந்துக்கல. எப்ப தெரியுமா நமக்கு தண்ணி கொடுப்பாங்க? கர்நாடகாவில் இருக்கிற 4 டேம் நிறைஞ்சிச்சுன்னா அந்த தண்ணியை தேக்கி வைக்க முடியாது. வேற வழி இல்லாம மிச்ச நீரை திறந்து விடுவாங்க. தமிழ்நாடு அவங்களுக்கு வடிகால். அங்க டேம்ல நிறைஞ்சிருச்சுன்னா அது திறந்து விடுவாங்க தண்ணியை, வேற வழி இல்லை அவங்களுக்கு. அங்க மழை பெய்யற காலத்துல இங்கேயும் நமக்கு மழை பெய்யும், அந்த தண்ணி நமக்கு பயன்படுதாது. மேட்டூர் டேம் 93 டிஎம்சிக்கு மேல கொள்ளளவு இல்லை. அதுக்கு மேல தண்ணி வந்துச்சுன்னா அந்த தண்ணி அப்படியே கடலுக்கு போகும். அது எப்போ? தென்மேற்கு பருவம் உச்சத்துல திறந்து விடுவாங்க. அப்ப நமக்கு தண்ணி தேவையில்லை. ஏற்கனவே டெல்டாவில் வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்கோம். கேட்டா நாங்க நீங்க சொல்லபடி நாங்க கொடுத்துட்டோம், தண்ணியை கொடுத்துட்டோம். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இந்த மே மாசம்
26ஆம் தேதி, கடந்த மே மாசம் 26ஆம் தேதி டெல்லியில ஒரு மீட்டிங் நடந்தது. அது காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இந்த மீட்டிங்ல ஒரு முடிவு எடுத்தாங்க. என்னன்னா, ஜூன் மாசம் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி 9.91 டிஎம்சி. இத கர்நாடகாவும் ஒத்துக்கிட்டாங்க, தமிழ்நாடும் ஒத்துக்கிட்டாங்க, பாண்டிச்சேரியும் ஒத்துக்கிட்டாச்சு. ஆனால் ஜூன் மாசம் முடிஞ்சு போச்சு. இப்போ எவ்வளவு தெரியுமா தண்ணி கொடுத்திருக்காங்க கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு? ஜூன் மாசத்துக்கு 2.9 டிஎம்சி. அவங்க கொடுக்க வேண்டியது 9.9 டிஎம்சி, கொடுத்தது 2.9 டிஎம்சி. ஜூலை மாசம் கர்நாடகா தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய தண்ணி, இந்த மாசம் அவங்க கொடுக்க வேண்டிய தண்ணி 42 டிஎம்சி அக்ரிமெண்ட் படி. ஆனா அதுல 2 டிஎம்சி 3 டிஎம்சி மேல கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க எதையுமே மதிக்கிறது கிடையாது கர்நாடகா. இந்த டேம் அவங்க சொல்ற போய் இது குடிநீருக்கு நாங்க பயன்படுத்துவோம். முதலமைச்சர், கர்நாடகா முதலமைச்சர் சொல்றாரு, ஒரு பக்கெட் தண்ணி கூட நாங்க பாசனத்துக்கு நாங்க பயன்படுத்த மாட்டோம். எவ்வளவு பெரிய ஒரு பொய் அது. உங்களுக்கு தேவை 5 டிஎம்சி. அந்த 5 டிஎம்சி இப்ப இருக்கிற 4 டேம்ல இருந்து எடுத்துட்டு போலாம். இது பெரிய காரியம் கிடையாது. ஏற்கனவே 5 டிஎம்சி எடுத்துட்டு போறீங்க, இன்னொரு 5 டிஎம்சி கூடுதலா எடுக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? அது எதுக்கு புதுசா டேம் கட்டுறீங்க? அதுவும் 70 டிஎம்சி டேம் கட்டுறீங்க. இந்த டேம் நீங்க கட்டிட்ட பிறகு பாசனத்துக்கு நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நம்மளால ஏதாவது எதிர்க்க முடியுமா? ஏதாவது சொல்ல முடியுமா? சொன்னா அவங்க கேட்பாங்களா? உறுதியா கிடையாது. கேட்கிற நிலையில இல்ல அவங்க.